முன்பெல்லாம் கோயில் திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாத கணக்கில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. பல வாரங்கள் கோவில் திருவிழா மக்கள் மத்தியில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு மாதங்கள் வாரங்கள்லாம் இல்லாமல் ஒரு சில நாட்களில் கோயில் திருவிழா நிறைவடைஞ்சிருது. அந்த ஒரு சில நாட்களுமே போகாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மண்ணினுடைய கான்வென்ட் குழந்தைகள் எல்லாம் கோவில் திருவிழானா என்னன்னே தெரியாமல் வளர்க்கப்பட்டு வர்றாங்க. கோயில் திருவிழாங்கிறது நம்முடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம், இவை அத்தனையுமே நமக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒன்று. இந்த விழாக்களை பற்றி அறியாத நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு கான்வென்ட்டுக்கு ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கான்வென்ட் குழந்தைகளுக்கு நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் விதைக்கணும்னா நிச்சயமாக இது போன்ற கோயில் திருவிழாவுக்கு நம்ம அழைச்சிட்டு போகணும். அந்த கோயில் திருவிழாவில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது தேரோட்டம். இந்த தேரோட்டத்தை பற்றியும் தேரை பற்றியும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதோ. தமிழகத்தின் பெரும்பாலான கோயில்களில் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தேர்கள் யாரால் செய்யப்படுகிறது என்பதை அறிய முயன்ற பொழுது அதன் வரலாறு நம்மை வியக்க வைத்தது. தமிழக மக்களோடும் மண்ணோடும் கலந்தது இந்த தேரோட்டம். சிறு மலைகள் போல் காட்சியளிக்கும் தேர்களை மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இழுக்கும் பொழுது அது லேசாக ஆடி அசைந்து வரும் அந்த அழகை பார்ப்பதற்கே நமக்கு கோடி கண்கள் வேண்டும். பொதுவாக தமிழகத்தில் இருக்கும் அத்தனை தேர்களையும் செய்த பெருமை தமிழக கைவினைப் பொருட்கள் கழகத்தின் ஒரு பகுதியான பூம்புகார் நிறுவனத்தை தான் சேரும். இன்று தமிழகத்தில் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயில்களில்தான் தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இது தவிர ஒரு சில தனிநபர்கள் மற்றும் பொதுமக்களால் அறநிலையத்துறைக்கு சொந்தமில்லாத கோவில்களிலும் தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அனைத்து கோவில்களிலும் தேர் செய்வதற்கு டெண்டர்கள் விடப்படும் பொழுதும் பூம்புகார் நிறுவனம்தான் டெண்டர்களை வெற்றிகரமாக எடுத்து தேர்களை சிறப்பாக செய்து கொடுக்கின்றன. இந்த நிறுவனத்திற்கு போட்டியாக தற்பொழுது பெல் என்ற தனியார் நிறுவனம் களத்தில் இறங்கி இருக்கிறது. ஒரு தேரினை உருவாக்கும் பொழுது அத்தேர் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பகுதிகளுக்கு ஏற்ப உருவாக்கம் செய்யப்படுகிறது. பொதுவாக தேர்கள் மேற்சொன்ன மண்டலங்களுக்கு ஏற்ப சற்று வித்தியாசமாக காட்சியளிக்கும். மற்றபடி தேர்கள் பொதுவான மரபுகள் படிதான் செய்யப்படுகின்றன. ஒரு தேர் உருவாக்கப்படும் பொழுது அது எந்த கோவிலுக்கு உருவாக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அக்கோவிலின் மூலவர் உயரத்தையோ, கோவிலின் முகப்பு கோபுரத்தின் உயரத்தையோ அல்லது கோவில் கருவறை விமானத்தின் உயரத்தையோ பிரதிபலிக்கும் வகையில் தேர் உருவாக்கப்படும். இப்படி தேரின் உயரத்தை 15 விதமான ஆயம், விரயம், யோகினி நட்சத்திரம் என்று இருக்கக்கூடிய முறைகளின்படியும் இதற்கென்றே இருக்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை முடிவு செய்த பின்புதான் தேர் உருவாக்கும் பணி தொடங்கும். இந்த பணிகள் நமது பழைய காலத்தில் இருந்து ஒருவித கணித அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. பொதுவாக 20 முதல் 25 அடி வரை உள்ள ஒரு தேரை உருவாக்க சுமார் 3 முதல் 3.5 ஆண்டுகள் தேவைப்படுவதாக அத்துறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இப்படி உருவாக்கும் எந்த தேரும் 6 அடுக்குக்கு மேல் இருக்காது. பூதப்பார், விக்கிரகப்பார், சித்ருதலம், பெரிய அங்கனம், தேவாசனம், சிம்மாசனம் என்பதுதான் அந்த 6 அடுக்கு. இந்த 6 அடுக்குகளின் உட்கட்டமைப்பாக 15 அடுக்குகள் இடம்பெறும். சிம்மாசனத்தில் சாமிகள் வைக்கப்படும் பொழுது அந்த சிம்மாசனத்தை சுற்றி யாழிக்கட்டை, சிங்கக்கட்டை, அஸ்தியாளி ஆகியவைகளை கொண்டு மறைக்கப்பட்டும் இருக்கும். அதேபோல் எந்த தேராக இருந்தாலும் அத்தேரின் முகப்பில் 2 அல்லது 4 குதிரைகள் மட்டும் இருக்கும். இந்த சம்பிரதாயம் அனைத்து தேர்களிலும் நாம் காணலாம். தேர்களிலேயே வைணவ கோவில் தேர்கள், சைவ கோவில் தேர்கள் என்ற பிரிவுகளும் உள்ளன. சைவத்தல கோவில் தேர்களில் சிவனுக்கு கீழ்தான் பெருமாளை உட்கார வைப்பார்கள். ஆனால் வைணவ சமய தேர்களில் இம்முறை இடம்பெறாது. அங்கு கோவிலின் தெய்வங்கள் தான் இடம்பெறும். தேர்கள் தேக்கு மரத்தில் செய்யப்படுகிறது. அதன் சக்கரங்கள் இழுப்பை மரத்தால் செய்வதுதான் மரபு. ஆனால் சமீப காலமாக சக்கரத்தையும் தேக்கு மரத்தில் செய்கின்றனர். பெரும்பாலும் அனைத்து தேர்களிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கும். இந்த சிலைகள் ஒவ்வொன்றிற்கும் தனி கதைகள் உண்டு. இவை கோவிலின் தேர் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற தேர்கள்
பெரும்பாலும் வெயிலில் காய்ந்தும் மழையில் நனைந்தும் கேட்பாரற்றுத்தான் இருக்கும். ஆனால் தேர் திருவிழா என்ற நிகழ்வு ஆரம்பமானவுடன் அத்தேர்களுக்கு தனித்துவமே வந்துவிடும். தேரினை நன்கு அலங்கரித்து விழாவின் 10வது நாளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி தேர் இழுத்து ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று முடிவில் தேர் இருந்த பழைய இடத்திற்கே வந்து விடப்படும். அதன்பின் பழையபடி தேர்கள் வெயில், மழை, காற்று இப்படி எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் ஆளாகி நிற்கும். இப்படி இருந்தாலும் இந்த தேர் திருவிழாவில் தேர் அலங்காரத்திற்கென்றே சில சம்பிரதாயங்கள் உண்டு. தேர் முழுவதும் அழகிய பட்டு துணிகளால் அலங்கரிக்கப்பட்டு வாழை இலை கட்டி அதன் மீது சாமியை வைத்து மேள தாளங்கள் முழங்க பொதுமக்கள் அனைவராலும் ஒன்று சேர்ந்து தேர் இழுக்கப்படும் பொழுது அனைவரது முகத்திலும் ஒரு மறுமலர்ச்சியை காணலாம். தேர் திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், கிராம தொழிலான விவசாயத்திற்கு தேவையான மழை பொழிய வேண்டும் என்றும் மக்கள் அனைவரும் நோய் நொடி இன்றி வாழ வேண்டும் என்பதற்காகவும் கொண்டாடப்படுகிறது. ஜாதி மதம் கடந்த ஒரு விழாவாக தேரோட்டம் இருந்து வருகிறது. பொதுவாக அந்த காலத்தில் தேரோட்டம் என்றால் சுமார் 1 மாத காலம் நடக்கும். அதற்கு காரணம் தேரில் திடீரென்று அச்சு ஒடிந்துவிடும், அதனை இழுப்பதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒரே நாளிலேயே தேர் இழுத்து முடிக்கப்பட்டு விடுகிறது. நவீனத்துவம் இந்த தேரோட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை. முன்பெல்லாம் தேர் பெரிய வடங்கள் என்று சொல்லப்படும் கயிறுகளை கொண்டுதான் இழுக்கப்படும். ஆனால் இப்பொழுது வடங்கள் மக்களின் கைகளை பதம் பார்த்து விடுகின்றன என சொல்லி இதற்கு மாற்றாக சங்குடி வந்துவிட்டது. அதேபோல் முன்பு தேர் சக்கரங்கள் இழுப்பை மற்றும் தேக்கு மரத்தால் மட்டுமே செய்யப்பட்டு இருக்கும். தற்பொழுது இரும்பில் சக்கரம் வந்துவிட்டது. இவையெல்லாம் மரபுக்கு எதிரானது. தேரோட்டம் என்பது தமிழுக்கே உரித்தானது. தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அழகியல் இது. இதனை பா. கதிர் என்கின்ற குறும்பட இயக்குனர் இயக்கிய பொம்மை என்ற குறும்படத்தை பார்த்தால் நமக்கு தெளிவாக தெரியும். அதேபோல தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் பழமை வாய்ந்த தேர்கள் பல அழிந்து விட்டன. இப்பொழுது கூட சுமார் 1000 தேர்கள் தான் தமிழகத்தில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். நமது தேர்களை பற்றியும் கோயிலின் வழிபாட்டு முறைகளை பற்றியும் வெளிநாட்டிலிருந்து வந்து ஆய்வு செய்து பட்டம் பெற்ற மாணவர்கள் எல்லாம் இந்த உலகின் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள். அதனால் நமது வரலாற்று பண்பாட்டு சின்னமாக விளங்கும் தேர்களை பாதுகாப்பதும் அதன் வரலாற்றை நமது இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் தான் தற்பொழுது நம்முடைய தலையாய கடமை. சிறப்புமிக்க தேர்களில் திருவாரூர் தேர் முதன்மை பெற்று திகழ்கிறது. 300 டன் எடையுடன் தமிழகத்தின் எடை அதிகமான தேர் என்பதால் ஆழித்தேர் என்று அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலி மற்றும் வில்லிபுத்தூர், திருச்செந்தூர், மதுரை, திருவிடைமருதூர், ஸ்ரீரங்கம் திருத்தேர்கள் சிறப்புற்று திகழ்வதும் இவ்விடத்தில் நாம் நினைவு கொள்ளத்தக்கது. ஸ்ரீரங்கம் பங்குனி உத்திரகோரதம் நம்மாழ்வாரால் அரங்கருக்கு பரிசாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கடந்த கால போரினால் பழுதுபட்டுள்ள யாழ்ப்பாணத்து மாவிட்டபுரம் ஸ்கந்தசுவாமி ஆலய திருத்தேர் மகோத்திர மகாரதம் என்ற பெயரால் அழைக்கப்படுவதும் இங்கு குறிப்பிட வேண்டியது. பூரி ஜெகநாதர் ஆலய தேரும் மிக மிக பிரசித்தி பெற்றது. வருடா வருடம் புதிதாக இது செய்யப்படுகிறது. தேரை ஆக்க வல்லவர் ஸ்தபதி எனப்படுவார். திராவிட உத்திரமட்டம் மற்றும் முகபத்திரம் முதலிய கலை மரபுகள் இவற்றுக்கு உண்டு. பார்விதானம், உபபீடம், அதிஷ்டானம், கமலாகார பண்டிகை, நராசன மட்டம், தேவாசன மட்டம், உபசித்தூர் மட்டம் போன்ற அங்கங்கள் இறைவனின் இருக்கை பகுதிக்கு கீழும், இருக்கை பகுதியில் தேர்ச்சாரதி, தேர்குதிரைகள் மற்றும் பவளக்கால்களும் மணிமண்டபமும் மேல் விதானம் யாளிகளாலும் சிம்மங்களாலும் தாங்கப் பெறுவதாய் முகபத்திர மடக்கை முதலிய அம்சங்களுடனும் அமைக்கப்படுவதை நாம் காணலாம். தேரின் பாகங்கள் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் முறையே தேரின் அச்சிலிருந்து பீடம் வரையிலான பாகங்களை ஆரக்கால் உருள், கிடுகு என்றெல்லாம் அழைப்பர்.
பீடப்பகுதியில் உள்ள தாமரை மொட்டு வடிவிலுள்ள அமைப்பை கூவிரம் என்றும், தேரின் நுகக்காலையும் சிகரத்தையும் இணைக்கும் பகுதியை கொடுஞ்சி என்றும், தேரின் வெளிப்பாகத்து நீண்ட மேல் வளைவை கொடுங்கை என்றும், தேரை அலங்கரிக்க கட்டும் சீலையை தேர்ச்சீலை என்றும், தேரின் நடுவிடம் தேர்தட்டு அல்லது தேர்தலம் என்றும், சில நிகண்டுகளில் நாப்பன் என்றும் அழைப்பர். தேரின் மேற்றட்டை சுற்றியுள்ள மரக்கை பிடிச்சுவர் பாகர் என்றும், தேரின் நடுவிலுள்ள பீடம் பார் என்றும், வேதிகை என்றும், தேரில் ஏறுவதற்காக அமைக்கப்பட்ட மேடையை பிரம்பு அல்லது தேர்முட்டி என்றும் அழைப்பர். இதை வடமொழியில் ரதாரோஹண மண்டபம் என்றும் குறிப்பிடுவர். இதுபோலவே தேர்ச்சில்லை தேர்வட்டை என்றும் குறிப்பிடுகின்றனர். தேர் ஓட்டுபவரை தேர்பாகன் என்றும் தேர் வளவன் என்றும் கூறும் பழக்கம் உண்டு. பொதுவாக இறைவனை நோக்கி ஆலயத்திற்கு மக்கள் வருவதே வழக்கம். ஆனால் தேர் திருவிழாவில் மக்களை நோக்கி இறைவன் வருவதை நாம் காணலாம். இதுதான் தேர் திருவிழாவின் சிறப்பு. கிபி 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த சீன யாத்ரிகரான பாகியன் என்பவரும் தனது குறிப்பில் இத்தேர் திருவிழா பற்றி கூறியுள்ளார். சோழர்கால கல்வெட்டுகள் பலவற்றிலும் தேர் திருவிழா பற்றி கூறப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். கோயில் தேர் திருவிழாவில் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக அவர்களுக்கு பெரியோர் வழங்கும் காசினை தேர்காசு என்று வழங்குவதனூடாக ஆலய தேர்விழா ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வந்துள்ளதை நாம் அறியலாம். இதுபோலவே தனது மாப்பிள்ளைக்கு இவ்விழாவை ஒட்டி மாமனார் அளிக்கும் பரிசினை தேரடி சம்பாவனை என்றும் கூறுவர். தேரோடும் வீதியில் இடத்திற்கிடம் அதனை நிறுத்தி வைக்கவும் அதனை திசை திருப்பவும் தேர்ச்சில்லிற்கு முட்டுக்கட்டை இடுவர். இதனை சறுக்கு கட்டை என்றும் கூறுவதுண்டு. இதுபோலவே தேர் நிலைக்கு வந்துவிட்டது என்று ஒரு பெருங்காரியத்தை நிறைவு செய்வதை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்படுவதையும் நாம் அறிய வரலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் நிலைக்கு வர குறைந்தது 2-3 நாள்களிலிருந்து ஒரு வாரம் 10 நாள் என்றெல்லாம் ஆகி வந்த காலத்தில் தேரோடு கிளம்பி தெருவோடு நின்றாளாம் என்றே ஆண்டாளுக்கு ஒரு வாக்கிய வழக்கு உருவாகியது. இத்தகைய சிறப்புடைய தேர்கள் நம் பண்பாட்டின் ஒரு அங்கமாகவே இருக்கின்றன. இன்றைக்கு தேரை பற்றி பல பழமொழிகள் உண்டு. திருவாரூர் தேர் அசைந்தார் போல, திருவாரூர் தேரழகை போல என்று பல பழமொழிகள் வழக்கில் உண்டு. தேர் திருவிழாவை பற்றியும் தேரை பற்றியும் தேர் உருவாகும் விதத்தை பற்றியும் அதன் கட்டமைப்பு பற்றியும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பற்றியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அறிந்து கொண்டால் நம் தேசத்தினுடைய பண்பாடு புரியும், பாரம்பரியம் அவர்களுக்கு தெரியும். காலகாலமாக நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வரோம். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, அந்த உண்மைகளை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்த வேணும் அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் அறிவினுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் நம்முடைய தேடல் தொடரும். இது 8ஆம் அறிவு. நன்றி, வணக்கம்.